வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான ஷாப்பிங் விலாக் தாங்க. ஆமாங்க, வரலட்சுமி பூஜைக்காக நான் ஒரு ஷாப்பிங் போயிருந்தேன். ஸோ அங்கே பார்த்த கலெக்ஷன்ஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ வரலட்சுமி பூஜை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேங்க. இந்த ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில்கிட்டேயே நிறைய பூஜை சாமான்கள் எல்லாம் விற்கிற கடைகள் இருக்குது. ஸோ அங்கே ஒரு கடை தாங்க இது. ஸ்ரீ மங்கள மாருதி பூஜா அண்ட் ஹேண்டிகிராஃப்ட்ஸ். இவங்கக்கிட்ட லாஸ்ட் இயரே மொதல் வருஷம் கொலு ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ நிறைய ஐட்டங்கள் இங்கே வாங்கியிருந்தேன். எனக்கு மன திருப்தியாக இருந்தது. ஸோ அதனால் இந்த தடவை இந்த கலெக்ஷன்ஸ் அம்மன் வெளியே வீட்டில் இருந்ததே ரொம்ப ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதில் அட்ராக்ட் ஆகி தான் நான் பார்த்தேங்க. ஸோ எல்லா விதமான திங்ஸும் இருக்குது. நீங்கள் இந்த கோலம் போடுற ஸ்டென்சில் பெரிய ஸ்டென்சில்லேருந்து சின்னதுடைய வச்சுருந்தாங்க. அம்மனுக்கான பாவடை ஜஸ்ட் ஒரு 15 ருபீஸில் ஆரம்பித்து 150 ரேஞ்சஸ் வரையும் எல்லா விதமான பாவடைகளும் அம்மன் பாவடை வச்சுருந்தாங்கங்க. அதே மாதிரி அந்த வரலட்சுமி பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில் அப்படிங்கிற மாதிரி நிறைய திங்ஸ் டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டி நிறையா பார்க்கலாங்க நீங்கள் இங்கே. அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த அம்மன் முகமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் முகம். ஒவ்வொரு அம்மனுக்கும் ஒவ்வொரு முகம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த பட்டு கோல்டன் ஜரியில் இருக்க அம்மன் பாருங்கள், தகன்னு இருக்காங்க பார்த்தீங்களா. அந்த அம்மன் முகம் மட்டுமே அந்த ஜுவல்லரி எல்லாமே பார்த்திங்கன்னா வெள்ளியில் கோல்டு பிளேட்டடுங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அந்த முகம் மட்டும் தனியானாலும் கிடைக்கிது இவங்கக்கிட்ட. அரவுண்ட் ஒரு 3500 கிட்ட சொன்னாங்க. பட் அது ஒர்த்து அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். அதே மாதிரி இந்த கொலு படி, குட்டி படி, பெருசு அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வுட்டில் இருக்குது. அதே மாதிரி எம்டிஎஃப்னு சொல்லுவாங்க, அந்த இதில் செஞ்சதும் இருக்குது உங்களுக்கு. ஃபோல்டபிள், நான் ஃபோல்டபிள்னு நிறைய விதவிதமாக வச்சுருந்தாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு 300 தான் அந்த படிக்கட்டெலாம் ஆரம்பிச்சிது. இந்த கலசம் பார்த்திங்களா, அழகாக அவங்களுக்கு ஆரி ஒர்க் நல்லா அந்த குந்தன் ஒர்க் பண்ணி சூப்பராக இருந்ததுங்க. அதே மாதிரி அம்மனுக்கு இந்த தடவை ஒரு ஆண்டாள் கொண்டை தான் வாங்கணும்னு நினச்சி தான் நான் கடைக்குள்ளே நுழைஞ்சதே. ஸோ ஒரு 2-3 பீசஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் அரவுண்ட் ஒரு 1000 கிட்ட வந்ததுங்க. ஸோ ஆன்லைனில் இங்கேயும் செக் பண்ணுறப்ப ஒரு 100 to 200 ருபீஸ் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் நம்ம கையால் பார்த்து வாங்குறப்ப அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்க தான் செய்யுது. ஸோ நம்ம ஓவராலாக பர்ச்சேஸ் முடிச்சுட்டு நம்ம நமக்கு ஓகே, நம்ம கடையில் தான் நாங்கள் ரெகுலராக வாங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க ஒரு டிஸ்கவுண்ட்டும் பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு. இங்கே கொலு பொம்மையும் அடுத்து நிறையா வருங்க உங்களுக்கு. அப்போ கொலு வரப்போ கண்டிப்பாக நான் அந்நேரம் வீடியோ எடுத்து போடுறேன். இன்றைக்கி நான் அம்மன் வரலட்சுமி பூஜைக்கு தேவையான பொருட்கள் மட்டும்தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த முகம்தாங்க அந்த அம்மன் முகத்தில் இருந்தது. இது இன்னும் ஒரு பீஸ் தான் இருக்குதுன்னு சொல்லி காமிச்சிருந்தாங்க. இது 3500 வருது. இதுவே ஒரிஜினல் அந்த வெள்ளி செட்டு போட்டது அப்படின்னா அரவுண்டு 7000 to 8000 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அம்மன் ரெடிமேடு பொம்மை பார்த்திங்களா, அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த காலை வச்சு பீடம்லாம் வச்சு. ஸோ மினிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 450லேருந்து சின்ன பொம்மை ஸ்டார்ட் ஆகி மேக்ஸிமம் 3000 4000 வரையும் கூட போகுதுங்க. அதே மாதிரி இந்த ஜட ஆரம்லாம் பார்த்திங்கன்னா 80 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆச்சுங்க. அதில்னா அந்த ஸ்டோன் வச்ச குந்தன் ஒர்க் வச்சது அப்படின்லாம் பார்த்திங்கன்னா சின்ன ஜடை 120 ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது. பொதுவாக நமக்கு பெரிய பெரிய பொருட்கள் கிடைக்குங்க. ஆனால் அந்த சின்ன சின்ன ஐட்டங்கள் செய்கிறது தான் மைன்யூட் ஒர்க் உங்களுக்கு. அந்த மாதிரி பொருள் கிடைக்கிறது தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் பெரிய அம்மனெல்லாம் அலங்காரம் பண்ண மாட்டோம். சின்னதாக நம்ம அம்மனுக்கு சேர்த்தாப்புல ஒரு சின்ன கிரீடம், சின்னதாக நெக்லஸ்ஸு, ஹாரம் அந்த மாதிரி பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம வீட்டில் சாமி சிலைகளுக்கு போடுற மாதிரியும் அழகான ட்ரெஸ்ஸஸ்ஸு, குட்டி கிரீடம், குட்டியான அந்த கிளி, இதெல்லாம் அந்த மாதிரிலாம் ஐட்டம் கூட யூனிக்காக இந்த தடவை நிறைய பார்த்தேங்க நான். ஸோ இந்த சின்ன அம்மன் முகம்லாம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு 50 ருபீஸ்லேருந்தே ரொம்ப அழகழகாக இருந்தது. நீங்கள் அப்படியே வீட்டுக்கே தூக்கிட்டு போய் வைக்கிற மாதிரிலாம் செட் பண்ணிலாம் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்டோன் வச்சதெல்லாமே லாஸ்ட் இயரே இந்த ஒரு ஜோடி கம்மலே நான் 1800 அந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கேங்க. குட்டியான நெக்லஸ் தான் இருக்கும். பட் ஏன்னா இது எல்லாமே ஐம்பொன்னில் செய்கிற மாதிரி இருக்கும். ஐம்பொன்னில் செஞ்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா காப்பர் பித்தளையில் செஞ்சுருப்பாங்க. நீங்கள் இந்த ஜெர்மன் சில்வரில் உள்ளதை யூஸ் பண்ணாதீங்க. நான் கண்டிப்பாக அதை சொல்லுவேன். ஜெர்மன் சில்வர் யூஸ் பண்ணாதீங்க. ஆனால் அந்த பஞ்சலோகத்தில் செய்கிறது அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கிறது இல்லை, மண்ணில் செஞ்ச முகமா அது கூட யூஸ் பண்ணுங்கள் நீங்கள். இல்லைன்னா சின்னதாக ஒரு வெள்ளியில் முகம் வாங்கிக்கோங்க. இந்த ஸ்டாண்ட் ரொம்ப அழகாக இருந்தது. இது லாஸ்ட் டைம் ப்ளெயினாக வாங்கியிருந்தேன் நான் உங்களுக்கு. இந்த யானை வச்சது ப்ளெயினாக இருக்கும். ஸோ இந்த குந்தன் ஒர்க்லாம் வச்சு பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருந்தது. இந்த எம்டிஎஃப் இதில் செய்கிறது இதாங்க எம்டிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்டிஎஃப் வுட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் செய்கிறது தான் நல்லா அழகாக இருந்தது.
ஸோ நீங்கள் வந்து ப்ளெயினாக வாங்கி நம்மளே வந்து குந்தன் ஒர்க்லாம் வீட்டில் வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்களே கூட இந்த மாதிரி ஒர்க் பண்ணி வைக்கலாம். இது வந்து வாழை மரம் வந்து சொருகி வைக்கிறதுங்க. இதுவுமே வந்து ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் ஒரு 250 ருப்பீஸ்லேருந்தே இருந்தது. உங்களுக்கு எவர் சில்வருங்கிறப்ப இன்னும் நல்லாயிருக்கும். இந்த அம்மன்ங்க ஒரு 1500 ருப்பீஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த அம்மனை வாங்கிட்டு வீட்டுக்கு குடுக்குடுன்னு ஓடிடலாம். அவ்வளோ அழகாக இருந்தாங்க. குட்டி அம்மன். ஸோ உங்கள் வீட்டில் பூஜை ரூமாக வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து நிரந்தரமாக கூட வச்சுக்கலாங்க. ரொம்ப அழகாக இருந்தாங்க இந்த அம்மன். அதே மாதிரி ரங்கோலி மேட்டுங்க. இது வந்து ஒரு 500 ஒரு 650 700 அந்த ரேஞ்சில் இருந்தது. நல்லா வீட்டில் வந்து நம்ம கரெக்டாக ஒரு 5க்கு 5 அடி அந்த மாதிரி போடுற மாதிரி நல்லா பெருசு பெருசாகவே இருந்தது. இந்த இந்த ரங்கோலி மேட் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த குழு வைக்கிற சமயத்துலலாம் நமக்கு வந்து வீட்டுக்குள்ளே அப்படிங்கிறப்ப அழகாக நம்ம அந்த மேட்டு விரித்து நம்ம அதை சுற்றி கூட நம்ம பூ வச்சு டெக்கரேஷன் பண்ணிடலாம் அவங்களுக்கு. இந்த குட்டி குட்டி வளையல் மாலைலாம் வந்து 60 ருப்பீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது நார்மலாக நான் நெட்டில் பார்க்குறப்பையும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வளையல் மாலை வச்சு எப்படி வளையலுக்கு நம்ம வந்து கட்டலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ போடுறேங்க. லாஸ்ட் இயர் போட்டு சாமிக்கு எங்கள் வீட்டில் பூஜை ரூமில் போட்டிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த குட்டி வளையல் மாலை. இது வந்து ஒரு 2 கடை தள்ளி போனால் அவங்க கடையே வந்து இன்னொரு இடத்துல வச்சுருக்காங்கங்க. அங்கேயும் நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது அவங்களுக்கு. ஸோ அந்த கடையும் நான் வந்து போய் பார்த்துட்டு வந்தேன். அங்கேயும் சில பொருள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பர்ச்சேசிங் வீடியோ நெக்ஸ்ட்டு போடுறேங்க உங்களுக்கு. ஸோ நிறைய யூனிக்கான உங்கள் பூஜை ரூமுக்கு தேவையானது இந்த தோரணம், இந்த தோரணத்துலேயே ஆரி ஒர்க் பண்ண தோரணம்லாம் இருந்ததுங்க. அரௌண்ட் ஒரு 1000 கிட்ட சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் அந்த தோரணம் உங்களுக்கு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது அப்படியே நேச்சுரலாக சூப்பராக இருந்ததுங்க. நல்லா நிலவாசலுக்கு கூட நம்ம போடலாம். அப்படியே கிராண்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் அதுக்கு தகுந்த காஸ்ட் இருக்க தாங்க செய்யுது. ஸோ அந்த மைன்யூட் ஒர்க் அப்படிங்கிறப்ப அந்த ஒர்க்குக்கு தகுந்த காஸ்ட் வந்து இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த மாதிரி நிறையா ரிட்டன் கிஃப்ட் ஆப்ஷனும் வச்சுருந்தாங்க. அங்கே 50 ருப்பீஸ் 30 ருப்பீஸ்க்கே வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து நிறையா ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன பூஜை பொருள் கேட்டாலும் வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் இத்தனை பேக்கெட் வேணும் அப்படின்னா எடுத்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தாம்பழ பிளேட்ஸு இந்த மாதிரி மனைகள் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த கோலம் போடுற ஸ்டென்சில்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு 10 ருப்பீஸ்லேருந்தே விதவிதமான ஸ்டென்சில்லாம் இருந்தது. பட் உட்டனில் உள்ள ஸ்டென்சில்லாம் வந்து 250 300 அந்த மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து அவங்க கடை ஒரு 4 கடை தள்ளியே வந்து இன்னொரு கடையும் இருக்குங்க. ஸோ இங்கே வந்து இந்த கல்லும்பாங்க இதில் செஞ்ச இந்த செட்டுங்க, இதெல்லாம் அரௌண்ட் 1000 கிட்ட வந்திருந்தது. இந்த இது வந்து ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேங்க. அந்த இஞ்சி பூண்டு நம்ம இது பண்ணுறது இடிக்கிறது இல்லாமல் அந்த உரல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து ஆன்லைனில் செக் பண்ணுறதுக்கும் இவங்களுக்கும் ஒரே மாதிரி தான் காஸ்ட் இருந்தது. ஸோ நம்ம இப்படி நேரில் பார்த்து வாங்குறப்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. வெட்டிவேர் மாலை எல்லா சைஸ்லேயும் வச்சுருந்தாங்க. அங்கே ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு 350 அந்த ரேஞ்சஸ்லேருந்தே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வெட்டிவேர் மாலை ஃபோட்டோக்கு ஏற்றாப்புல நிறையா தொங்க போட்டிருந்தாங்க. அதே மாதிரி பஞ்சகாவிய விளக்கு, அதாவது அந்த பூஜை சாமானுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே நமக்கு வந்து இந்த கடையில் கிடைக்கிற மாதிரி தான் இருந்தது. இங்கே வந்தப்போ இந்த பெரிய ஸ்டென்சில்லாம் இருந்ததுங்க. பட் ரேட் வந்து நான் கேட்கல. நிறைய நீங்கள் ரிட்டன் கிஃப்ட் ஆப்ஷன் பார்க்கறனாலும் பார்க்கலாம். குட்டி குட்டி மனையிலேருந்து பெரிய பெரிய ஐட்டம்ஸு எல்லாமே இருந்தது. இதில் வந்து இந்த குபேர மனைலாம் வந்து நிறையா டைம் வந்து நான் தேடியிருக்கேன், கிடைக்கவே இல்லை. பட் இங்கே அந்த நிறையா குபேர மனைலாம் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. அந்த குபேர எந்திரம் போட்ட மனை அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த மீனாக்காரி ஒர்க் பண்ண இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நம்ம இதெல்லாம் குத்து விளக்கு வந்து கீழே இந்த மாதிரி இது வச்சு அது மேலே நம்ம வைக்கிறப்ப ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு. சில்வர் கலரில் கோல்டன் கலரில் அந்த மாதிரி இருந்தது. மாட விளக்கும் நிறைய வெரைட்டி நிறைய டிசைன்ஸு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இது இந்த கொடிமரம் மாதிரி உள்ளதும் வச்சுருந்தாங்கங்க. சரி குழு சமயத்தில் நம்ம ஏதாவது நம்ம செட் பண்ணுறோன்னா நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசித்தேன் நான். அதே மாதிரி மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்கள் கோமதி சக்கரம், சோழி, அந்த சங்கு இது எல்லாமே வச்சுருந்தாங்க. நீங்கள் பீஸாகவும் வாங்கிக்கலாம். இதெல்லாம் வந்து 80 ருப்பீஸ் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் நெட்டில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பீஸ் மட்டும் போட்டே வந்து குட்டி குட்டியாக போட்டுட்டு அதுக்கே ரேட்டு வந்து அதிகமாக சொல்கிறாங்க. இந்த பார்த்திங்களா சின்ன சங்கு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு 6 அந்த மாதிரி கணக்கு ஒரு 9 கணக்கு வாங்கி நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பூஜை செல்ஃபில் வைங்க. நம்ம கூட கிவ் அவேக்கு வந்து இப்போ அந்த காயினோடு சேர்த்து எப்போயுமே இந்த லக்ஷ்மிக்கு உகந்த பொருட்கள் கொடுப்பேன். ஸோ இந்த கிவ் அவேக்கும் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த டால் வந்து நான் வந்து ஷார்ட்ஸ் போட்டிருந்தப்போ நிறையா பேர் சொன்னீங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது, அழகாக இருக்குது, என்ன ரேட்டுக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் ஒரு இந்த கிருஷ்ணர்லாம் வந்து 400ன்னு போட்டிருக்காங்க உங்களுக்கு. அந்த டெக்கரேட்டிவ் கிருஷ்ணர் வந்து
இந்த மாதிரி பேராக உள்ள பொம்மைலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 1000 கிட்ட வர்ற மாதிரி இருந்ததுங்க அந்த ஒர்க்குக்கு ஏற்றாப்புல. அதாவது சின்ன பொம்மை ஒன்று எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த டால்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 400 அந்த அரௌண்டு கிட்ட வரும். ஸோ இதிலே நிறைய வெரைட்டிங்க. ஐயராத்து மாமி மாதிரி மடிசார் கட்டின மாதிரி பொம்மை இருந்தது, கேரளா கேர்ள் மாதிரி பொம்மை இருந்தது. அந்த ஜோடி ஜோடியாக இருக்கிறது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் வந்து குட்டி ஆண்டாள், அந்த ஆண்டாள் மாலை போட்டு ரொம்ப அழகாக இருந்தது. 220 ருபீஸோ என்னமோ போட்டிருந்ததுங்க அவங்களுக்கு. கண்டிப்பாக இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு நம்ம வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம், ஒரு ஆராத்தி பிளேட்டில் வைக்கிறனா கூட அழகாக இருக்கும். என்னடா சின்ன பொருளாக இருக்குது இதுக்கு இவ்வளவா அப்படின்னா, அந்த ரியாலிட்டி கொண்டு வராங்களங்க. ஒரு பெரிய பொம்மையை செய்கிறதுக்கும் ஒரு சின்ன பொம்மையில் அந்த ரியாலிட்டியை கொண்டு வர்றதுக்கும் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்க. குட்டியாக அதுக்கு ட்ரெஸ் தைக்கணும், குட்டியாக அதுக்குன்னு ஜுவல்ஸ் வந்து பார்த்து பார்த்து நம்ம வந்து செதுக்கணும். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இந்த மாப்பிள்ளை பொண்ணு செட் எல்லாமே அரௌண்ட் ஒரு 3000க்கு மேலே தாங்க வந்தது. பட் இது வந்து ஒரு ஆராத்தி பிளேட் டெக்கரேஷன்லாம் பண்ணுறவங்க வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கி வச்சிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பேர் வந்து எல்லா விதமான இது இருந்தது. ராஜஸ்தானி பேரு, தமிழ்நாடு பேரு, கேரளா பேரு, கர்நாடகா பேரு, அந்த மாதிரி அழகாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா சீமந்தம் பண்ண மாதிரிக்கு ஒரு செட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்க்குறப்ப நிறையா கொலு பொம்மை தாங்க. ரொம்ப அழகழகான பொம்மைகள்லாம் நிறையா இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து கொலு வர்றப்ப நம்ம வந்து ஒரு ஷூட் வரலாங்க. ஏன்னா நானும் இன்னும் கொஞ்சம் இந்த வருஷம் நம்ம போன வருஷத்தை விட இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் அதிகமான பொம்மை வைக்கணும்னு நினப்போம்ல. ஸோ நெக்ஸ்ட் மந்த்து கண்டிப்பாக வர்றப்ப காமிக்கிறேங்க. இந்த கிருஷ்ணர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு இருந்தது. இங்கே வந்து சிறுவாபுரி முருகனை வந்து ரொம்ப அழகாக இங்கே ஒரு சிலை இருந்ததுங்க. நிஜமாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இப்போ வந்து வரலட்சுமி பூஜைக்கான பர்ச்சேஸ் மட்டும் பண்ணனால நான் வந்து அந்த பக்கம் போகலை உங்களுக்கு. இது பார்த்திங்களா லக்ஷ்மி ஹைகிரீவர் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க. மடியில் வந்து லக்ஷ்மி வச்சுக்கிட்டு இவங்க வந்து இந்த லக்ஷ்மி ஹைகிரீவருங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதிக்கு குரு. நம்ம வந்து எல்லாருமே என்ன செய்வோம், நம்ம படிப்பு வேணும் அப்படின்னா, நமக்கு வந்து நல்ல படிப்பு வேணும் அப்படின்னா நம்ம சரஸ்வதியை தானே கும்பிடுவோம். ஸோ சரஸ்வதிக்கே குருவாக இருந்தவர் தான் லக்ஷ்மி ஹைகிரீவர். ஸோ லாஸ்ட் டைம் என் பொண்ணு எக்ஸாம் வந்து எழுதும் போதுலாம் லக்ஷ்மி ஹைகிரீவர் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். செங்கல்பட்டுக்கிட்டே இருக்குது அந்த கோயில். ஸோ இது தாங்க சொன்னேன், சிறுவாபுரி முருகன் ரொம்ப அழகாக இருந்தார். இந்த முருகனை என்றைக்கு நான் வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறேன்னு தெரியலை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு தாம்பூலம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் இதுக்கு எனக்கு ரேட்டு தெரியலைங்க. குட்டி பெருசு அப்படின்னு சொல்லி நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த முருகனும் பார்த்திங்களா அழகாக இருந்தது. குழந்தை முருகன் மாதிரி ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இந்த முருகனை பார்க்குறப்பே ஒரு அலாதி இன்பம் வந்துடுது நமக்கு. நான் காமிச்ச பொருளில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு, இது என்ன ரேட்டு, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவங்ககிட்ட ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குதுங்க. வேர்ல்டு வைடு ஷிப்பிங் வந்து பண்ணுறாங்க இவங்க. ஸோ நீங்கள் அதை ஜஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அங்கே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இவங்களுடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர்லாம் பின் பண்ணுறேங்க. நீங்கள் அவங்களுக்கு அதில் கேளுங்க இது என்ன ரேட் அப்படின்னா அவங்க அந்த ரேட் எல்லாமே சொல்லுவாங்க. இல்லை நான் சென்னைக்குள்ளே தான் இருக்கேன், கடைக்கு வர முடியல அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் டன்ஸோ அந்த மாதிரி போட்டு உங்களுக்கு கொடுத்து விட்ருவாங்க. ஸோ உங்களுக்கு அம்மன் முகமாகட்டும், இல்லை ஏதாவது வேணும் அப்படின்னா வீடியோ கால் ஷாப்பிங் வேணும் அப்படின்னா கூட அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு எதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்கக்கிட்டே டைரெக்டாக இதை என்ன காஸ்ட்டு அப்படிங்கிறத கேளுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நிறைய வரலட்சுமி பூஜைக்கான வீடியோஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்படுனா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஹைப் கொடுக்க மறக்காதீங்க. நீங்கள் எவ்வளோ ஹைப் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து வீடியோ வந்து இன்னும் நிறையா பேரை போய் ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.